இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுடைய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A அதற்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் வந்து வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 11/8/2026. லாஸ்ட் டேட் வந்து 9/9/2026. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ வந்து 13/9/2026 முதல் 15/9/2026 வரை. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து November 1 எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. 9:30 to 12:30. மெயின்ஸ் எக்ஸாம் வந்து டேட் இப்போதைக்கும் இன்ஃபார்ம் பண்ண கிடையாது, பிறகு சொல்லுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அதாவது ஓடிஆர், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்மில் நம்ம ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் நம்முடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சா நம்ம வந்து இதை அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்த உடனே நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் எவ்வளவு போஸ்ட் இருக்குது, அந்த போஸ்ட்ல எவ்வளவு வேகன்சி, அந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ குரூப் 2 சர்வீஸ்ல வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அந்த போஸ்ட்ல வந்து 7 வேகன்சி இருக்கு. ஸோ இது கம்மியான வேகன்சி தான். லாஸ்ட் டைம் உள்ள வேகன்சி நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த வேகன்சி ரொம்ப கம்மியான வேகன்சி. அப்புறம் டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இதுவுமே வந்து ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இல்லாதவங்க கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 5 போஸ்ட் இருக்கு. அதாவது இந்த போஸ்ட் வந்து பிரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ்ல வந்து 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சப் ரெஜிஸ்டர், இந்த முறை சப் ரெஜிஸ்டர் வந்து ரொம்ப 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 கம்மியான போஸ்ட், 3 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஜெயிலர் மென், ஜெயிலர் ஸ்பெஷல் பிரிசன் ஃபார் விமன், இதுல வந்து மென்ல 3 போஸ்டிங்க, விமன்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் 2 போஸ்ட், இது வந்து விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ல வந்து 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல கிரேட்டர் சென்னை போலீஸ், அதாவது அசிஸ்டன்ட், இது வந்து 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் 3 போஸ்ட். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா வந்து 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது போக அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது நம்முடைய சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர் 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு போஸ்ட் அண்ட் ஒரு போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஒரு போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர். ஸோ டோட்டலாக 41 போஸ்ட், 41 போஸ்ட் வந்து குரூப் 2 சர்வீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 41 போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான போஸ்ட். அடுத்தபடியாக இதே குரூப் 2ல குரூப் 2A சர்வீஸில் வந்து என்னென்ன வேக்கன்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர், அதாவது மில்க் ப்ரொடெக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட்ல சீனியர் இன்ஸ்பெக்டர் 6 போஸ்ட் இருக்கு. சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி 3 போஸ்ட் இருக்கு. ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஆடிட், இதுல வந்து 5 போஸ்ட் இருக்கு. இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ் மட்டும்தான் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் 3 போஸ்ட் இருக்கு. சூப்பர்வைசர் 7 போஸ்ட். இது போக சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து அந்தந்த தாலுக்கு பொறுத்து வந்து நமக்கு வேகன்சி மாறுது. அதிகப்படியா சென்னை 17 போஸ்ட் இருக்கு. மற்றது எல்லாமே 1, 5, 2, 3 அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கு. அசிஸ்டன்ட் அதே மாதிரி தான், பஞ்சாயத்து ராஜ்ல வந்து அசிஸ்டன்ட், இதுவுமே வந்து 3, 9, 2, 6 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிருக்கு. இது போக அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ், அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ், அசிஸ்டன்ட் இன் லேண்ட் ரிஃபார்ம், அசிஸ்டன்ட் இன் prison and correctional service, assistant in police, assistant in medical and rural health service,
assistant in transport, assistant in registration, assistant in fisheries and ஃபிஷர்மேன் வெல்ஃபேர். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே வந்து கலந்து தான் இந்த வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்டு ஹெல்த் சர்வீஸில் தான் வந்து 80 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதிகப்படியான போஸ்டிங் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைவேல வந்து ஒரு 50 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அதுலமே ஒரு 83 போஸ்ட் இருக்கு. ஸோ ஏறக்குறைய வந்து இந்த குரூப் 2A பொறுத்த வரைக்கும் 780 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுமே வந்து பழைய ரெக்ரூட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப 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 கம்மியான போஸ்ட் தான். ஸோ இதில் வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக நடக்கும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் அவங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது அப்ளை பண்ணுறவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எனி டிகிரி ரெகனைஸ்டு வித் யூஜிசி ப்ளஸ் எம்ஏ டிகிரி இன் சோஷியல் ஒர்க் ஆர் டிப்ளமோ இன் த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க். ஸோ இந்த மாதிரி டிகிரி வந்து கம்பல்சரி அதில் படிச்சிருக்கணும். டெபுட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி பிஏ பிஎஸ்சி பிகாம் எனி டிகிரி. ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு வந்து எனி டிகிரி. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸருக்கு வந்து எம்ஏ டிகிரி இன் கிரிமினாலஜி ஆர் சோஷியாலஜி ஆர் சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜெயிலருக்கு பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, சப் ரிஜிஸ்டரர் எனி டிகிரி, அசிஸ்டண்ட் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் வந்து கம்பல்சரி வந்து எனி டிகிரி வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து டைப் ரைட்டிங் அது வந்து கம்பல்சரி கேட்டிருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டைப் ரைட்டிங் வந்து மேண்டேட்ரி. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பிஎல் லாவில் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எனி டிகிரி வித் யூஜிசி. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சப்ஜெக்ட் அந்த கோடு வந்து 2201 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி, அப்படி இல்லை அப்படின்னா எனி பேச்சுலர் டிகிரி வித் லா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக என்னென்ன டிகிரி கேட்டிருக்காங்களோ அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணால் தான் நமக்கு வந்து அது சரியாக இருக்கும். ஸோ இது போக சீனியர் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ் அதுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. பிஏ இன் கோஆப்ரேஷன், டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் பிஸ்னஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக எந்த டிகிரி வேணும்னு வந்து அவங்க சொல்ல கிடையாது. ஸோ இதுவுமே ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ அசிஸ்டன்ட் அக்கௌண்ட், ஸ்டோர் கீப்பர், சீனியர் இன்ஸ்பெக்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், லோயர் டிவிஷனல் கிளர்க், அசிஸ்டன்ட் கிரேட் 3, ஆடிட் இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்துக்குமே வந்து எனி டிகிரி வந்து போதும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் இதுக்குமே வந்து எனி டிகிரி இஸ் எனஃப். அக்கௌண்டன்ட் இது கம்பல்சரி வந்து காமர்ஸ் கேட்டிருக்காங்க, பிகாம் அல்லது எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி பாடங்களில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு வந்து மெடிக்கல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கேட்டிருக்காங்க. ஹைட்டு ப்ளஸ் வந்து நம்முடைய செஸ்ட்டு மூச்சு விடுறப்ப நம்முடைய சைஸ் என்ன, அதே மாதிரி அதாவது மூச்சு நம்ம விடும்போதும் சரி இல்லை மூச்சை நம்ம உள்ளிழுக்கும் போதும் சரி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஐ கான்டாக்ட், விசன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது ரைட் ஐயோடைய விசன் என்ன, லெஃப்ட் ஐயோடைய விசன் என்ன, இந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா குறிப்பிட்ட போஸ்ட், அதாவது ஜெயிலர் மேன், ஜெயிலர் விமன், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து கம்பல்சரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஐயோடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால அதையுமே கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 தகுதியாக நடக்குது. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிம்ஸில் வந்து 3 பார்ட்டாக இருக்குது, ஏபிசி. அதாவது இந்த ஏபிசி 3மே வந்து ப்ரிலிம்ஸில் நடக்கிற எக்ஸாம் தான். இந்த ஏபிசி வந்து ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், அதாவது 75 மார்க் வந்து ஜெனரல் ஸ்டடீஸ், 25 மார்க் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அண்ட் 100 மார்க் வந்து லாங்குவேஜ். ஸோ டோட்டலாக 200 மார்க்கு, 200 கொஸ்டின் 300 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஸோ இது முழுக்க முழுக்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின். இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்முடைய ரேங்க் கொடுப்பாங்க. ரேங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு மெயின்ஸ் இருக்கு. இதில் நீங்கள் குரூப் 2 நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பேப்பர் 2, இந்த பேப்பர் 1மே டிஸ்கிரிப்டிவ், பேப்பர் 2மே டிஸ்கிரிப்டிவ். இதே குரூப் 2A அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 டிஸ்கிரிப்டிவ், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். பேப்பர் 2 வந்து அப்ஜெக்டிவ். ஆனால் இந்த பேப்பர் 2 அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது சம்மந்தப்பட்ட கேள்விகளும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இது சம்மந்தப்பட்ட கேள்விகளும் 200 மார்க் கேட்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது இந்த குரூப் 2A வந்து நான் இன்டர்வியூ அப்படின்னா இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான ரேங்க் போட்டு போஸ்டிங் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இது வந்து குரூப் 2 அப்படின்னா இதில் உள்ள மார்க்கை பேஸ் பண்ணி இன்டர்வியூ போவாங்க. இன்டர்வியூ போனதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான மார்க் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி எவ்வளோ வேக்கன்ட் இருக்கோ, கம்யூனிட்டியோடைய ரிசர்வேஷன் ப்ளஸ் வேக்கன்சியை பொறுத்து அவங்களுக்கு உண்டான சான்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அதனுடைய வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன், எக்ஸாமினேஷன் ஸ்கீம், எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து போஸ்டிங் அலோகேட் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான போஸ்டிங்கு. ஏன்னா இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 3000 போஸ்ட் 4000 போஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த முறை போஸ்டிங் கம்மியாக தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கால்ஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஒருவேளை வந்து ஒரு 500 போஸ்ட் அல்ல 1000 போஸ்ட் வந்து கூட்டத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இது நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. கூட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்ளை பண்ணாம விட்டுறாதீங்க. அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷனை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், எந்தெந்த குவாலிஃபிகேஷனை எப்படி கொடுக்கணும், அந்த விஷயங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.